ஓசூரில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் சித்திர பௌர்ணமி அன்னதான விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மாருதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை 18ஆம் நாள் சித்திரை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு 108 லிட்டர் பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், சந்தனாபிஷேகம் உள்ளிட்ட எண்ணற்ற வாசனை திராவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்கார அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்த அம்மன். கோவில் நிர்வாகத்தின் சார்பாக இந்த கோடை காலத்தில் வெப்பத்தினை போக்கும் விதமாக சிறப்பாக மழை பெய்ய வேண்டும், மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் பெருக வேண்டும், ஓசூர் பகுதியில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெருக வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்த ஆலய நிர்வாகி சார்பில் தலைவர் ஆர் ரங்கண்ண பாபு தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி, செயலாளர் ராஜ், பொருளாளர் ராமநாதன், துணைத் தலைவர் செல்வம், ஆலோசகர் வேலு ஆகியோர் மதியம் 12 மணி அளவில் அன்னதான நிகழ்ச்சியினை தொடங்கி வச்சனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவில் கமிட்டி நிர்வாகிகள் எம்மணி, ராமமூர்த்தி, முருகன், குமார், கார்த்திக், ஆலய அர்ச்சகர்கள் சீனிவாசன், வெங்கட்ராமன், சரவணன் மற்றும் பத்தவாச்சலம், முத்துக்குமார், மகாலிங்கம், ஆறுமுகம், ரகு, நீலா மற்றும் சீனிவாசன் குடும்பத்தினர் சித்திரை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். இதில் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.